ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம ஜோதிடத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜோதிட ரீதியாக ஜாதகம், அதுக்கு சில ஏழரை சனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு சில பரிகாரங்கள் செய்கிறோம். அந்த பரிகாரங்கள் சிலது வேலை செய்யுது, சில பேருக்கு நல்லா இருக்குது, சில பேருக்கு அது அப்படியே முழுமையாக இல்லை. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட ஜாதகம். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் தினப்பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இன்றைய நாள் நமக்கு என்ன நடக்கும். எப்பயுமே நிறைய பேர் நம்ம சின்ன வயசுலேயே, நானே சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கேலண்டரில் ராசி பலன் பார்க்குறது, ஏதோ இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம பண்ண திட்டமிட்டுருக்குறோம், அந்த விஷயத்தை நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இதுக்காக அப்புறம் பார்த்தோம்னா நம்ம நாளிதழ்களில், அதாவது பேப்பர்களில் தினராசி பலன் பார்க்குற பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்கள் சரியாக நடக்குது, சில விஷயங்கள் நடக்காமையும் போகுது. அந்த மாதிரிலாம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் தினகரன், தமிழ் முரசு ரெண்டுத்தில் தினராசி பலன் எழுத ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் எனக்கு. சரி, இப்போ நம்ம எழுதுகிறோம், இந்த சந்திராஷ்டிரம் அன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நடக்க போகுது, இல்லை விரயச்சந்திரன், இல்லை ஜென்மச்சந்திரன், இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி எழுதுகிறோம். அப்படி எழுதினாலும் நிறைய பேருக்கு அது படிச்சுட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. சரி, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான செயல்களை நம்ம அன்றைக்கி செய்யணும் அப்படின்னும்போது அது தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்படுது. அது எல்லா நேரத்திலும் சாத்தியம் இல்லை. சில பேர் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்குது, சில பேருக்கு அன்றைக்கி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சொதப்பிடுமே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம முழுமையாக இந்த தினராசி பலன்களையும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் தினராசி பலன்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் 100% நடக்குது. அது நீங்கள் இந்த தினகரன்லேயோ இல்லை தமிழ் முரசுலேயோ வர ராசி பலன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கணிக்க முடியுது. ஆனால் அதிலிருந்து அந்த சந்திராஷ்டமனாலையும், அந்த விரயச்சந்திரனாலையும், இல்லை ஜென்மச்சந்திரனாலையும் நம்ம பயன்படுத்திக்க அன்று வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகளை குறைக்க ஏதேனும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் முழுமையாக விஞ்ஞானபூர்வமாக இதுவரை இல்லாமல் இருந்தது என்பது உண்மை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுங்க, சில பேர் இதை சாப்பிடுங்க அப்படின்னு, சில உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது பிரபலமடைந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் அது முழுமையான பலன் தருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிதாக இல்லை என்பது உண்மை. சரி, இப்போ இந்த சந்திராஷ்டம நாட்கள்லையோ இல்லையே அந்த விரயச்சந்திர ஜென்மச்சந்திர நாட்கள்லையோ முழுமையாக பயன்படுத்தி கொள்ள பரிகாரம் உண்டா அப்படின்னா நிச்சயம் இருக்குது. இது ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும்போது, இப்போது நம்ம முத்ராசெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு முத்திரை. அதாவது சுண்டு விரலையும் கட்டை விரலையும், அதாவது ரொம்ப அழுத்தக்கூடாது, சாதாரணமாக தொடணும். இந்த மற்ற 3 விரலை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை நம்ம கீழே தொடை மேலே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிடம், அதாவது 5 நிமிடம் கண்ணை மூடிக்கிட்டு மனசில் சந்திர பகவானை நினச்சி ஓம் சந்திராய நமக அப்படின்னு ஒரு 5 நிமிடம், இல்லது ஒரு 9 முறை சொல்லிவிட்டு நீங்கள் 5 நிமிடம் அமைதியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது, அதாவது தினமும் என்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்று காலை, அன்று இரவு படுக்க போகும் முன்னாடி இதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அன்றைய நாள் வரக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் செய்த பிறகு குறையக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ நாளைக்கு காலையில் எனக்கு சந்திராஷ்டமம் சார், இத்தனை மணியிலிருந்து தொடங்குது, ஒரு காலையில் ஒரு 7 மணியில் சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாள் இரவே நீங்கள் அதை செய்து விட்டுட்டு படுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே திரும்பி ஒரு முறை செய்யணும். அன்று மாலையும், அதாவது 3 நாளும் தொடர்ந்து, அதாவது 2.25 நாள் வரும் ஒரு சந்திராஷ்டம நாள் அப்படின்னா, அது என்று முடியுதோ அன்று வரை
இன்றைக்கி மதியம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா நைட்டும் நீங்கள் செஞ்சிடணும். காலையில் ஒரு முறை, ஈவினிங் அல்லது இரவு படுக்கும் முன்னே, அதே மாதிரி மறுநாள் காலையில் ஒரு முறை, ஈவினிங் அல்லது இரவு படுக்கும் முன்னாடி, அதே மாதிரி அடுத்த நாளும். இது 3 நாட்கள், அதாவது 2.25 நாள் வரும். நீங்கள் 3 நாட்களும் சந்திராஷ்டம நாளில் தொடர்ந்து இதை செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை நிச்சயம் நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு அன்றைக்கி பொதுவாக இதுக்கு முன்னாடி எத்தனை சந்திராஷ்டம நாள் போயிருக்கு, அந்த நாளில் உங்களுக்கு எந்த மாதிரியானலாம் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய அளவு எதிர்மறை நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது. இந்த முத்திரை வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானை மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும். நீங்கள் சந்திர பகவானை 5 நிமிஷம் ஓம் சந்திராய நமக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. குறைஞ்சது ஒரு 9 முறை ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 முறை மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ், 4 to 5 மினிட்ஸ் அமைதியாக போகலாம். அதுக்கு மேலே அந்த 4 to 5 மினிட்ஸ்க்கு மேலே போக வேண்டாம். பண்ணும் பொழுது நிச்சயம் இந்த சந்திராஷ்டமத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக விலகும். இது பெரிய பெரிய விஐபிகளுக்கே கொடுத்து பரிசோதனை பண்ணது. அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் ஜென்மச்சந்திரன், விரேச்சந்திரன் காலங்களும் தினராசி பலன்படி எதிர்மறையான நிகழ்வுகளை தரக்கூடியது. அந்த காலங்களிலும் இது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும். அன்றைய நடக்கக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் அனைத்தும் குறைந்துவிடும். 80 முதல் 90% குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது குறைஞ்சாவே நம்ம பல விஷயங்களை தவிர்க்க முடியும். ஏன்னா எதிர்மறை நிகழ்வுகள் நடப்பது எல்லாமே அந்த சந்திராஷ்டம காலத்திலும் இந்த விரைச்சந்திர ஜென்மச்சந்திரன் காலத்தில் தான் நடக்க இருக்கு ஒரு மனிதனுக்கு. ஸோ அதை முழுமையாக தவிர்க்க இந்த சந்திராஷ்டம பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.